இந்த ஸ்கேமில் நாங்கள் மாட்டுவோம்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்டி கப்பல்ஸ் vlogs. இன்றைக்கி தான் எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். அப்படி நாங்கள் என்ன ஸ்கேமில் மாட்டணும்டா கைஸ், ஒரு மந்தி ஒன்று ஆர்டர் பண்ணோம். நாங்களே ஆர்டர் பண்ணலாம், அண்ணாக்கள் ஆர்டர் பண்ணினோம். அதுக்கு முன்னாடி இங்கே சூப்பு நல்லா ஸ்பெஷலாக இருக்குமென்று சொல்லி போட்டு சூப்பு குடிச்சு போட்டு அடுத்து அவங்க போட விளக்கிட்டாங்க. அதோட இது ரைத்தாண்டு சொன்னவங்க. ஓகேன்ட்டு நாங்கள் சாப்பிட விளக்கிட்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பீஃப் அண்டு சொல்லி போட்டு தான் எங்களுக்கு ஆர்டர் செய்தார் அண்ணா. சரின்னு சொல்லி போட்டு நாங்களும் பீஃப் சாப்பிடுவோம், மட்டன் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம்னு சொல்லி போட்டு அடித்து நொறுக்கிட்டோம். நாங்கள் பிளாஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. சரியான டேஸ்ட். என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா பழங்களையும் ஒரு நாள் வச்சு ஊற வச்சு குடிப்பினமாம். இது சரியான ஹெல்த்தியுமாம். அப்புறம் துபாயோட ஃபேமஸாம் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று கொண்டு வந்தாங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக எல்லோ கலரில் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர்ன்ட்டு சொல்லி போட்டு உள்ளே ஜெல்லியெல்லாம் போட்டிருந்தேன். ஜெல்லி நட்ஸ் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இந்த ஐஸ்கிரீம் அங்கே ஃபேமஸ்ன்ட்டு சொன்னாங்க. அதோட சாப்பிட்டு போட்டு வேறு ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் யாரெண்டா அண்ணா கூட்டிகிட்டு வந்துட்டார். எங்கன்ட்டு சொன்னால் மண்பானை செய்கிற இடம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். பார்த்தீங்கன்னா பாம்பெல்லாம் இருந்துச்சு. அந்த பாம்பை பார்த்து பயப்படாதீங்க, இது வெறும் மண்ணு தான். அப்படி நிறைய மண்பாண்டங்கள் இங்கே செய்து கொண்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கிச்சன் செஃப் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு மனுஷிக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த கிளேயை விளக்கிட்டுட்டு சுற்றி முடித்ததுக்கப்புறம் அழகான ஒரு பூஞ்சாடி மாதிரி ஒன்று செய்ய சொல்லி கொடுத்தினோம். அதோட அவங்க செஞ்சு போட்டாங்க. செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் மாதிரி அழுக்காக இருக்குன்னு சொல்லி போட்டு இதை பார்சலும் பண்ணுவாங்களாம், கொரியரும் பண்ணுவாங்களாம். உடனே காயாதுன்னு சொல்லி போட்டு கொஞ்சம் வைக்க சொல்லிவிட்டு இங்கே கை கழுவ விளக்கிட்டினோம். இதான் ஸ்பாட்டு. எங்கள் பெங்களூரில் எங்கன்ட்டு சரியாக தெரியலை. பெங்களூரில் இருந்தீங்கன்னு சொன்னால் இது எங்கே எவ்வளோத்த இருக்குன்ட்டு சொல்லிவிட்டு கீழே கொமானில் அடிங்க அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் போய்க்கல. எங்களை போலீஸ் பிடிச்சிட்டோம். அது என்ன ஸ்கேம்ன்னு சொன்னால் பீஃப்ண்டு சொல்லி போட்டு மட்டனை கொடுத்து எங்களை ஏமாற்றிட்டோம். இதில் ஒரு ஸ்கேமில் மாட்டிட்டோம். ஏன்னா மட்டன் எங்களோட ஒய்ஃபுக்கு செட் ஆகாது, உங்களுக்கும் செட் ஆகாது அப்படின்ட்டு சொன்னால் கீழே கொமானில் அடிங்க கைஸ்.